அனைவருக்கும் வணக்கம். நம்மளது தூண்டில் பயணம் இன்றும் தொடர்கிறது. இன்றைக்கி நம்ம திரேஸ்புரம் கல்லுக்குள்ளே தான் வந்திருக்கோம். மொட்டைக்கோபுரம்ங்கிற இடத்துக்குள்ளே தான் வந்திருக்கோம் ஸ்டிக் தூண்டி போட்டு பார்க்குறதுக்கு. வந்த உடனே நம்ம மீன் ஸ்ட்ரைக் பண்ணிட்டோம், பிடிச்சிட்டோம். வந்த பாருங்க, மீனை முதல்ல தூக்கியாச்சு. சரி, நம்ம ரிவ்யூ எடுக்க முன்னாடி ஏதாவது ஒன்றாவது அமுடுதான் பார்ப்போம் தான் டெஸ்ட் பண்ணேன். கரெக்டாக ஒரு 3 ஸ்ட்ரைக்லேயே மாட்டிட்டு நான் அடுத்து எதாவது கடிக்கான்னு பார்ப்போம். கேமரா ஆன் பண்ணி வச்சு பார்ப்போம். ஸ்ட்ரைக்கு எதுவும் அப்படியே லைவாக கேட்ச் பண்ண முடியாதுன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கழுக்குள்ள போயிட்டா கழுக்குள்ள போயிட்டானே. வந்துட்டான் தூக்கியாச்சு நண்பா. சைஸு பார்த்தீங்களா? நல்ல லெவல் எல்லாம் வளைஞ்சுதானே. இல்லை, கொஞ்சம் வெள்ளனே சைக்கிள் காட்டியாச்சு. ஆமாம், சைக்கிள் அமைஞ்சிரு. அமைஞ்சிச்சு. பார்த்தீங்களா, நெக்ஸ்ட் டைம் காட்டிட்டோம். வெள்ளனே கடிச்சதுன்னா சைக்கிள் காட்டிடலாம். இது எப்படி 1 கிலோ இருக்காது. நரம்பு எப்படி அறுத்துருக்கு பாருங்க. இந்த கல்லுக்குள்ளே போய் உட்காந்துட்டு இந்த நரம்பு எப்படி அறுத்துருக்கு பாருங்க. அப்படியே பரபரன்னு இருக்கா. இதான் காரணம். நம்ம இனிமேல் நோஸ் பிளேயர் வச்சு தான் கலத்தணும். பாருங்கள், இந்த பாருங்க நண்பா, இந்த மாதிரி நோஸ் பிளேயர் வச்சு தான் கழட்டுங்க. எப்படி கட்டை போட்டிங்கன்னா நோஸ் பிளேயர் இல்லாமல் கழட்டிடாதீங்க. மீன் அடித்து கல்லுக்குள்ளே உட்காந்து பார்த்துருப்பீங்க. சரிங்களா? நோஸ் பிளேயர் இருந்தால் தான் இதை கழட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சைஸ் பாருங்க, நல்ல முரட்டி பீஸு. கல்லுக்குள்ளே உட்காந்தோட இதுக்கு அடிபடுறது போகுது. தேய்ச்சது, அது கல்லுக்குள்ளே தேய்ச்சது. மீன் கல்லுக்குள்ளே போய் உட்காந்து தேய்ச்சது. சரி, அடுத்து ஸ்ட்ரைக்காக வருதுன்னு பார்ப்போம். அடுத்த ஒரு மீன் கரையை தேய்ச்சி இதை பாருங்க. அடி எங்கே இருக்கு பாருங்க. இப்போ ஆயிரம் அடி ஏறலாம். ஓடி வந்திருக்கான். ஓடி வந்தோடனே பிடிச்சிட்டு பொம்மை பிடிச்சிட்டு சொல்ல போனா மீன் பிடிக்கல, மீனை பொம்மை பிடிச்சிட்டு. சரி, மறுபடியும் எதாவது அடிக்கான்னு வெயிட் பண்ணுவோம். சாமான்லாம் தான் அங்கே தூண்டி போட்டுருந்தாங்க, அதனால தான் கேட்ச் பண்ண முடியல. அடுத்து எதாவது கேட்ச் பண்ண முடியாது. ஒரு மீன் அடிச்சிட்டோம். சின்ன சைஸு சொத்தியோட இருக்குண்ணே. சின்ன மீன் தான் நம்ம தண்ணிக்குள்ள விட்டுருவோம். பாருங்க, அடுத்த ஒரு மீன் தூக்கியாச்சு. ஆனால் அவங்க தள்ளியிருந்தாங்க. அந்த பிடிச்சி நேரம் வீடியோ ஆன்ல வச்சுருந்தோம். அந்த பிடிச்சிக்கு அப்புறம் இன்னொரு பிடிச்சி இப்பெல்லாம் விடக்கூடாது. விட்டோம்னா அப்பேராது, கறிக்கு ஆகும். நம்ம நைட் நேரத்தில் இப்போ மீன் பிடிச்சிட்டோம். பகலாக மீன் பிடிக்க பார்த்துருப்பீங்க. இப்போ மணி வந்து ஒரு 8 மணிக்கு ஆகிட்டு. இப்போ தான் மீன் அதுக்கப்புறம் பிடிச்சிருக்கோம். அது எப்படி எடுத்துருக்கு பாருங்க. 2 முள்ளையும் ஒன்று போல் எடுத்துருக்கு பாருங்க. இந்த முள்ளும் அடியாக இருக்குது, இந்த முள்ளும் அடியாக இருக்குது. அது எடுக்க கூட முடியாது நண்பா. இப்படி தான் ஒரு தடவை விட்டுட்டேன்னு சொன்ன பார்த்தீங்களா, கல் உள்ளே இப்படி இடுக்கில் போய் உள்ளே விழுந்துடும். கையில் கூட முடியாது. அந்த பக்கம் கிடக்கான்னு பாருங்க. இந்த கல்லுக்குள்ள கிடக்கு பாருங்க. இதோட எப்படியே கையில் மாட்டிட்டு வெப்பமாக போட்டுருமா. இருக்கும், உடனே போட்டுருவேன். ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. ரொம்ப சின்ன சைஸாக இருக்கிறனால தண்ணிக்குள்ளே போட்டுருவோம். யாருக்குன்னா 2 மீன் போட்டுட்டோம், இதையும் போட்டுருவோம். சுண்டா இருக்கு. எத்தனையோலாம் வந்திருக்கு பாருங்க. குச்சிலாம் பாருங்க. நம்ம பிடிச்சதுலேயே ரொம்ப பிடிச்சி தான் இந்த லூரில் வந்து. இப்போ பரிசு பிடிச்சதை பார்த்துருப்பீங்க. இப்போ எவ்வளோ பொடிச்சு பிடிச்சிருக்குன்னு காட்டுறேன்.
ரொம்ப சின்ன சைஸு. வாங்க இதுலேயே போட்டுருவோம். உள்ளே தான் போட போகிறேன். இது கறி தரும். கறிக்கு தேரோன்னு இது ஓரளவுக்கு பரவாயில்ல சைஸாக வந்துருக்கு. இன்னும் அடுத்த மீன் அடிச்சிட்டோம். இந்த மாதிரி அடித்தா கூட நம்ம கறி கட்டி போயிடலாம். கொஞ்சம் சைஸ் தான் இது. அடி அப்படியே இருக்குது பாருங்கல்ல. இதுக்கு ரொம்ப தூரம்லாம் போகல, கரையில் போட்டுட்ருக்கோம். இதே மாதிரி ஒரு 4-5 மீன் பிடிச்சோம்னா கறிக்கு தெரியும். இதாக இருக்குது பாருங்கள், இதுதான் பக்கத்தில் தான் இருக்குது. நம்ம இந்த ஸ்பாட்டில் நீங்கள் தூண்டி போடுறத பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி நம்ம வெள்ளனே கடிச்சதுனால ஸ்டிக்கு வந்து நம்ம அடித்ததை காட்ட முடிஞ்சுது. நைட்டு நேரம் வர்றதுனால நல்லா அடிக்கிறத காட்ட முடியல. இந்த பாருங்கள், இன்றைக்கி பிடிச்ச மீனை மொத்தமாக காட்டுறேன் பாருங்கள். இந்த சின்ன சைஸ் மீன் ஃபுல்லாக அந்த கிடக்கு பாருங்கள். 4 மீன் போல் எல்லாமே உயிரோடு இருக்கான். இவனே உயிரோடு தான் இருக்கான். வருங்க போட்ட உடனே சடபடன்ட்டான். நல்ல சைஸ் மீன். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த மாதிரி தூண்டில் சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லாம் நம்ம நிறைய போட்டிருக்கோம். பீச் வலை, வலை கட்டுறது, தூண்டில் போடுறதுன்னு நிறைய கான்செப்ட் போட்டிருக்கோம். அந்த வீடியோஸும் போய் பாருங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குற நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து நம்ம வீடியோ போடுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும். இதே போல் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்பு நண்பர்களே. பாய்.